இர்ஃபான் ரிவ்யூ இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா இந்தியன் 2 படத்தோட பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவில் பேச வந்திருக்கேன்னு சொன்னாங்க. இந்தியன் 2 படம் பார்த்தாச்சு. படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் மூவின்னு சொல்கிறத விட ரிவ்யூக்குள்ளே போய் பார்த்துடலாம். யாரும் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆன் வந்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான்டான் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்லை இருக்கும். இந்தியன் 2 படத்தை வந்து நம்ம சங்கர் அவங்க தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கமல்ஹாசன் அவங்க நடிச்சிருக்காங்க. அதுமாதிரி ரகுல் பிரீத் சிங், சித்தார்த், பிரியங்கா பவானி சங்கர், நம்ம ஜெகன் எல்லாமே நடிச்சிருக்கானே சொல்லாங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கெங்கே தப்பு நடக்குதோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம தாத்தாவாக இருக்கிற சேனாதிபதியாக வந்து எல்லாத்தையும் கொண்டுட்ருக்காருன்னு சொல்லாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே ஸ்டோரி மாதிரி தான் செகண்ட் ஹாஃப்லேயே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கடைசியாக எல்லாத்தையும் கொண்டுட்டு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு தாட்டி போனலையா சேனாதிபதி அப்படின்னு தான் பார்ட் 2 முடிச்சிருக்காங்க. பார்ட் 3 வேறு 6 மாதத்தில் வரும்னு சொல்லி ஹிண்ட் கொடுத்தா முடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஹைலைட் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சித்தார்த்தோட இவர் அப்பானே சொல்லாங்க. சமுத்திரகனி நல்லவ மாதிரியே ஒரு விஷயம் ஒன்று பண்ணிட்டு வருவார். ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லவ மாதிரி காமிச்சிருவாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் அவர் எப்படிப்பட்ட ஆள்னு சொல்லி காட்டுவாங்க. அது ஒரு ட்விஸ்ட்டாக முடித்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரகுல் பிரீத் சிங்கோட அவங்களோட அண்ணன் இருப்பார். அவங்க அண்ணன் விட அப்பா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வேலையை பார்த்துட்ருப்பாங்க, லீகலான வேலைகள். அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனாதிபதியோட தகவல் போய் எல்லாத்தையும் தூண்டி விடுவார். அதாவது இந்த 40 வயசில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா தப்பு செய்கிறவங்கள வந்து இது மன்னிக்கவே கூடாது, இந்த 20 வயசு இளைஞர்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இளைஞருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பார். அதெல்லாம் வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி வந்து இளைஞர்கள் தொடர்ந்து தன்னோட அப்பா அம்மாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஊழல் வேலை பண்ணிகிட்ருப்பாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போடுறதுக்கு தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்கும். இது எப்படியாவது நம்ம சேனாதிபதி அவங்க இந்த விஷயத்த சொன்ன உடனே கம்பேக் இண்டியனுக்கு சொன்னவங்க கோ பேக் இண்டியன் சொல்லி ஒரு ட்வீட் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு படம் மூவ் ஆகும். ஃபஸ்ட் ஹாஃப் எமோஷனலாக போனாலும் செகண்ட் ஹாஃப் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இந்தியன் 2 ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. பிஜிஎம்மில் அனிருத் அவங்க இன்னும் வந்து நல்லா மியூசிக் போட்டிருக்கலாமோன்னு தனிப்பட்ட முறையாக ஃபீல் ஆச்சு. ஆனால் மித்தபடி படத்தில் சொல்லணுமா பாபி சிம்மாவோட ஆக்டிங் விஷயம் நல்லாவே பண்ணியிருக்காரு. கண்டுபிடிப்பார், சேனாதிபதியை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறது அவரோட வேலை. அரெஸ்ட் பண்ணுறாரோ இல்லையோ, ஆனால் சேனாதிபதியாக இருக்கிற நம்ம கமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஓட விட்றாரு. சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ்க்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த சேனாதிபதியை பிடிக்கிறதுக்கு ட்ரெயினில் வந்து மெட்ரோவில் ஒரு ஃபைட் சீன் மாதிரி நடக்கும், துரத்திட்டு வருவாங்க. அந்த சீன்லாம் வந்து நல்லா சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சிஜி ஒர்க்கு நல்லா மிரட்டி விட்டாங்க. வர்மக்கலையை பற்றி நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு ஆளையெல்லாம் கொல்லும் போது கத்திலாம் எடுத்து யூஸ் பண்ணல, வர்மக்கலையை வச்சு தான் வந்து யூஸ் பண்ணிக்கான்னு சொன்னாங்க. இந்தியன் 2 ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்கிறத விட ஒரு ஆவரேஜான மூவின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தனிப்பட்ட முறையாக படம் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாமோ, நிறைய விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கலாம். அது வந்து ஓகேவாக இல்லை. அதே மாதிரி தாத்தா வராரு சாங்கும் நல்ல தேட்டரில் வைபாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வைபாக தான் இருந்துச்சு. ஓகே, அது கூட எடுத்துக்கலாம். கம்பேக் இண்டியன் சாங்கும் நம்ம கமல் அவங்க வரும்போது வரும்னு பார்த்தா ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டா வந்துச்சு. டைட்டில் போட்ட விதம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. மித்தபடி படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு விட ஆவரேஜான மூவி. ஃபஸ்ட் டைம் ஒன் டைம் வாட்சிட்டு ஒரு பெஸ்ட் மூவினே சொன்னாங்க. எனக்கு இந்த படம் வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலேன்னு தான் சொல்லணும். ஆவரேஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆச்சு. இந்தியன் 2 படத்தை கண்டிப்பாக தேட்டரில் எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். லைக்கா ப்ரொடக்ஷன் டீமு, ரெட் ஜெயின் மூவி இவங்கெல்லாம் வந்து தான் சேர்ந்து படம் வெளியிட்ருக்காங்க. கண்டிப்பாக படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி படம் எப்படி இருக்குன்னு சொல்லி படத்தை பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், பி வேர்.